ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். இன்றைக்கி பாலாஸ் கிச்சனில் பூசணிக்காய் மோர் குழம்பு ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு நான் பூசணிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். தேங்காய், பச்சை மிளகாய், ஒரு அரை மூடி தேங்காய், பச்சை மிளகாய் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இந்த பச்சை மிளகாய் காரம் இல்லை, அதனால் நான் ஒரு 6 மிளகாய் எடுத்திருக்கேன். என்னென்னலாம் ஊற வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, தயிரில் நான் ஒரு அரை டம்ளர் பாலை விட்டு உப்பு மஞ்சப்பொடி போட்டு அடித்து வச்சுருக்கேன். ஏன்னா வெயில் காலம் இல்லையா, புளிச்சு போயிடும். அதனால் மத்தியானம் சாப்பிடும்போது அரை டம்ளர் பாலை விட்டு அடித்து வச்சுருக்கேன். ரொம்ப புளிக்காத தயிர் தான் இது, இருந்தாலும் மத்தியானம் வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறனால புளிச்சிடுங்கிறனால நான் அரை டம்ளர் பாலை விட்டு இந்த மாதிரி பீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் தேவையான உப்பு மஞ்சப்பொடி சேர்த்துருக்கேன். இப்போ நாம் இந்த பூசணிக்காயை வேக வச்சுக்கலாம். இதை நாம் அரைச்சிட்டு பார்க்கலாம். மோர் குழம்புக்கு ஊற வைக்க வேண்டிய சாமான்கள் எடுத்து வச்சுருக்கேன். தனியா, கொத்தமல்லி விதை இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூனு, துவரம்பருப்பு 1 ஸ்பூனு, கடலைப்பருப்பு அரை ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூனு, கடுகு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூனு, ஒரு சின்ன துண்டு பெருங்காயம். இதோடு நாம் தேங்காய், பச்சை மிளகாய் சேர்த்து அரைக்க போகிறோம். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது காரம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் இவ்வளோ பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். இதை நாம் ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு அப்புறமா நாம் தேங்காய், பச்சை மிளகாயோடு சேர்த்து அரைக்கணும். நாம் ஊற வச்சுட்டு அரைச்சிட்டு அப்புறமா பார்க்கலாம். நம்ம மோர் குழம்புக்கு வச்சுருந்த பூசணிக்காவை நான் வேக வச்சுட்டேன். இது பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். இதை நாம் இந்த கரைச்சி வச்சுருக்கிற இந்த மோரில் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வெந்த பூசணிக்காயில் சேர்த்துடலாம். நான் இங்கே தேங்காய் எண்ணெயில் கடுகு, வெந்தயம் தாளிச்சுட்டேன். இதை நாம் இந்த மோர் குழம்புல சேர்த்துடலாம். மோர் குழம்பு கொதிக்கக்கூடாது, பொங்கி வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மேலே பச்சை கருவேப்பிலையை போட்டுட்டு ஒரே 1 ஸ்பூனு பச்சை தேங்காய் எண்ணெயும் நாம் அதில் சேர்த்துட்டு நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட பூசணிக்காய் மோர் குழம்பு தயார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓம் சாய்ராம்.